வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா KTM உடைய பிராண்ட்லேருந்து வந்து டியூக் 250 பைக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி லைனப்பில் இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா KTM 2023 லான்ச் பண்ணியிருக்க ஒரு அப்டேட்டட் 3rd ஜெனரேஷன் KTM டியூக் 250 பைக் இது. இந்த வண்டியில் ப்ரீவியஸ் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா KTM டியூக் 250 பைக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 3rd ஜெனரேஷன் பைக். வண்டியுடைய ஃப்ரண்ட் லுக் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போலவே வண்டியுடைய ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியுடைய ஹெட் லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியுடைய ஹெட் லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் LED ஹெட் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 390க்கும் 250க்கும் டிசைன் எல்லாமே ஒன்று தான், ரெண்டுமே LED லைட்ஸ் தான். DRL வந்து நமக்கு 390 இருக்கும். இதில் 250 DRL கட் பண்ணியிருக்காங்க. இந்த கவருக்கு மேலே உள்ள இந்த ஆரஞ்சு கலர் கவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 390 DRL இருக்கிற ஸ்பேஸ். இதில் நமக்கு DRL தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எம்டியான ஒரு ஆரஞ்சு கலர் கவர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் நமக்கு நல்லா வந்து ஒரு ஷார்ப்பான ஃபேஸ். லைட்ஸ் வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒயிட் கலர்ஸில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துலையும் இதே மாதிரியான ஒரு ஃபேஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு மேலே நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது இந்த வண்டியில். அப்படியே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய பேக் சைடில் நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு அப்படியே ஹேண்டில் பாரோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள ஹெட்லைட்டுடைய டிசைன். அடுத்து வந்து நம்ம வண்டியுடைய சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் WP Apex அப்படிங்கிற பிராண்டோடைய 43 mm திக்னஸ் உள்ள USG சஸ்பென்ஷன் வந்து நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 390க்கும் 250க்கும் சேம் ஒரே சஸ்பென்ஷன் தான். 390 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 ஸ்டெப் மேனுவலி அட்ஜஸ்டபிளாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு ஃபிக்ஸடான ஒரு சஸ்பென்ஷன் நமக்கு வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm திக்னஸ் உடைய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு டிஸ்க் பிரேக் வந்துடுது. சஸ்பென்ஷனுடைய 2 சைட்ஸில் ரிஃப்ளெக்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் நமக்கு எப்போவுமே KTMல உள்ள மாதிரி அலாய் வீல் வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்போக் அலாய் வந்து நமக்கு இதில் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபென்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பால் ஒயிட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அதுவுமே வந்து நமக்கு நல்லா நீட்டாக ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபென்டஸ் இருக்குது. அலாய் வீலோட டிசைனும் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்போக் அலாய் வந்துடுது. வண்டியோடைய ரைட் சைட் ப்ரொஃபைல் நம்மக்கிட்ட இருக்க வண்டி வந்து செராமிக் ஒயிட் கலர், இதில் ஆரஞ்சு கலர் இருக்குது. மொத்தம் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த 250 வந்து அவைலபிள் இருக்குது. இது ஆரஞ்சு ஒயிட் கலர். வண்டியுடைய டேங்க் வந்து 15 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்குடைய எக்ஸ்டென்ஷன் டேங்க் கவுல் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் டியூக் 250 அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் நமக்கு இருக்குது. டேங்க்குக்கு கீழே வண்டியுடைய ரேடியேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 250 வந்து நமக்கு அண்டர் பில்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. 390லையும் இதுலேயும் ஒரே மாதிரியான எக்ஸாஸ்ட் தான் அப்படியே டிசைனில் இருக்கும். 390ல் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கும். இதில் வந்து நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்குது, எதுவும் கவர் பண்ணாமல் இருக்குது. வண்டியுடைய இன்ஜின் LC4C இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 249cc லிக்விட் கூல்டட் இன்ஜின் வந்து நமக்கு இதில் வந்துடுது. இதோடைய பவர் அவுட்புட் வந்து 30.5 PS பவர் அண்ட் 25 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. அண்டர் பில்லி எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு இதில் வந்துடுது. வண்டியுடைய ரியரில் உள்ள டயர்ஸ், ரியரில் நமக்கு வைடரான ஒரு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்போக் அலாய். ரியரில் உள்ள டிஸ்க் வந்து நமக்கு 240 mm ரியர் டிஸ்க் பிரேக் வந்து ரியரில் வந்து ஸ்விங் ஆர்ம் வந்து வந்துடுது. அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியரில் மோனோஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அப்சர்வர்ஸ் நமக்கு ரியரில் வந்துடுது. பில்லியனர் ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா வந்து ஒரு ஸ்லீக்கியராகவே கொடுத்துருக்காங்க. சின்னதாக டிசைனும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனர் ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. வண்டியுடைய லெஃப்ட் சைட் வியூ வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைடில் இங்கே கீழே டயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த டயரோட அப்படியே சேர்த்து தான் இருக்குது. பட் ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. பட் ஸ்டாக்லேயே வந்து நமக்கு சாரி கார்டும் கொடுத்துருக்காங்க.
ரியரில் உள்ள டெயில் லைட் எல்இடி டெயில் லைட் வந்துடுது. அது வந்து ஒரு டீ மாதிரியான ஷேப்பில் வந்து நமக்கு ரியர் டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே டெயில் டெடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கும் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. வண்டியுடைய டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ரியர் டெடியில் தான் இருக்குது. அந்த டெடியுமே வந்து நமக்கு வந்து ஒரு விங்ஸ் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செயின் டிரைவ் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சிங்கிள் பீஸ் கியர் லிவர் வந்துடுது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது. வண்டியுடைய லெஃப்ட் சைட் வியூ வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த KTM Duke 250ல் நமக்கு சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் வந்து வர்றதில்லை. அடுத்து வந்து வண்டியுடைய சீட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்ப்ளிட் சீட்ஸோடு இருக்குது. சீட்ஸ் வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சில டிசைன்ஸும் இருக்குது. பட் சீட்ஸ் வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில் இருக்கிறனால அந்த டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு தெளிவாக வந்து நமக்கு தெரியல. ரியரில் கிராப் ரயில் வந்துடுது. இந்த கிராப் ரயிலும் நமக்கு நல்லா வந்து ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் வந்து நமக்கு எங்கேயுமே கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வண்டியுடைய ஃபியூவல் டேங்க் 15 லிட்டர்ஸ் வந்து ஃபியூவல் டேங்க் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அந்த சென்டரில் உள்ள அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீல்லையும், சைட்ஸில் உள்ள அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ஃபைபர் பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு எட்ஜஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவர் வந்து ஓட்டும்போது அவருடைய கால் வந்து அப்படியே அந்த எட்ஜஸில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகிற மாதிரியாக வந்து ஒரு டிசைன் வந்து நமக்கு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. KTM உடைய ஸ்டிக்கரிங் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஃபியூல் கேப் வந்து நமக்கு வந்து ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் அந்த இடம் வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேண்டில் பார், ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன் இது தான். ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஹேண்டில் பாருக்கும் அந்த ஃபியூவல் கேப்புக்கும் சென்டரில் அப்படியே நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீ இக்னிஷன் வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 390லும் இதே இடத்துல தான் இருக்கும். 250லும் நமக்கு இங்கே தான் இருக்குது. 250 கீ 390 250 ரெண்டுக்குமே சேம் இதே மாதிரி ஒரே டிசைன்ஸில் தான் வந்து நமக்கு இந்த கீ வந்து இருக்குது. இப்போ வந்து நான் வண்டி வந்து ஆன் பண்ணலாம். $250 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு TFT டிஸ்பிளே வந்து இருக்குது. 390ல் நமக்கு கலர்ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 5 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போயே வந்து ரியர் ABS வந்து ஆனில் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸ்பீடோ மீட்டர் வந்து நமக்கு டிஜிட்டலில் இருக்குது. 2 ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது. RPM மீட்டர்ஸ் மட்டும் நமக்கு அனலாகில் வரும். கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு இதில் வந்து வந்துடுது. டைம் இதெல்லாமே வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளேயோடைய அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரிப்புமே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்ஸ்லாம் வந்து இந்த பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள அந்த பட்டன்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே ட்ரிப் A ட்ரிப் B அந்த ட்ராக் மோட்ஸ் இதெல்லாமே ஆன் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஹசார்ட் ஸ்விட்ச்க்கு உண்டான பட்டனும் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பாசிங் லைட், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் ஸ்விட்ச் இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. வண்டியோடைய மிரர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். மிரர்ஸும் வந்து ஒரு புது டிசைன் வந்து நமக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ஸில் இருக்குது. ரைட் சைடு ஹேண்டில் பார்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சலரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய இன்ஜின் கில் ஸ்விட்ச் பட்டன் நமக்கு இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஹேண்டில் பார்ஸ். அடுத்து வந்து நான் வண்டியுடைய சீட்டில் வந்து உட்காந்து காட்டுறேன். வண்டியுடைய அந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. KTM Duke 250 நான் வந்து ஒரு 5.10 ஃபீட் வந்து ஹைட் இருப்பேன். நான் உட்காரும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு காலுமே வந்து ஈவனாக தரையில் வந்து டச் ஆகி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். மொட்டியுமே கூட எனக்கு வந்து ஓரளவுக்கு மடங்கி தான் இருக்குது. ஒரு 5 ஃபீட் ஹைட் இருக்கவங்க கூட இந்த வண்டியில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட வந்து உட்காரலாம். இந்த வண்டியுடைய அந்த சீட்டிங் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 800 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஃபீட் உள்ளவங்க கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வெயிட் வந்து நமக்கு 162 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு லைட் வெயிட்டான வெஹிக்கிள் தான் வந்து இந்த KTM Duke 250. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.